வெல்கம் டு ஆர்பி ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஹோமோஃபோன்ஸ் ஒரே மாதிரி உச்சரிக்கப்படும் ஆங்கில வார்த்தைகள் ஹோமோஃபோன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் உள்ள சில வார்த்தைகள் ஒரே மாதிரி உச்சரிக்கப்படும், ஆனால் அந்த வார்த்தைகளுடைய மீனிங்ஸ் அதாவது அர்த்தங்களும் அந்த வார்த்தைகளுடைய எழுத்துக்கள் அதாவது ஸ்பெல்லிங்ஸ் வெவ்வேறாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆங்கில வார்த்தைகள் ஹோமோஃபோன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாமா? ஹோமோஃபோன்ஸ் வார்த்தைகளுக்கான முதல் எடுத்துக்காட்டு டெய்ல். இந்த ஒரே உச்சரிப்பை கொண்ட இரண்டு வார்த்தைகளை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையானது TAIL டெய்ல். இரண்டாவது கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையானது TALE டெய்ல். இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரே உச்சரிப்பை கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய மீனிங்ஸ் மற்றும் அவைகளினுடைய ஸ்பெல்லிங்ஸ் இரண்டும் வெவ்வேறாகவே இருக்கிறது. அவற்றை தெரிந்து கொள்வோம். TAIL டெய்ல், வால். வால் என்பது ஒரு விலங்கினுடைய உடலின் ஒரு பகுதியை குறிக்கிறது. TALE டெய்ல், கதை. ஸ்டோரி என்ற ஆங்கில வார்த்தை கதை என்று பொருள். ஸ்டோரி என்ற ஆங்கில வார்த்தையை போல் மற்றொரு வார்த்தை டெய்ல். டெய்ல் என்றால் கதை. The dog has a short tail. இந்த கோடிட்ட இடத்தில் TAIL வால் என்ற பொருளை கொடுக்கக்கூடிய ஆங்கில வார்த்தையை நாம் எழுத வேண்டும். அந்த நாயினுடைய வால் மிக சிறியதாக இருக்கிறது. My grandma told a fairy tale. இந்த கோடிட்ட இடத்தில் டெய்ல் TALE கதை என்ற பொருளை கொடுக்கக்கூடிய ஆங்கில வார்த்தையை நாம் எழுத வேண்டும். என்னுடைய பாட்டி ஒரு கதை சொன்னார். எக்ஸாம்பிள் நம்பர் 2. SEAC கடல். SEEC வார். இந்த வாக்கியத்தில் இரண்டு கோடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் கோட்டில் SEEC பார்த்தல் என்ற பொருளை கொடுக்கக்கூடிய சி என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது கோட்டில் SEAC கடல் என்ற பொருளை கொடுக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். I see the sea. நான் கடலை பார்க்கிறேன். எக்ஸாம்பிள் நம்பர் 3. HOLE ஹோல். WHOLE ஹோல். HOLE என்ற வார்த்தை துளை, பொந்து, ஓட்டை என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. WHOLE ஹோல் இந்த வார்த்தையில் முதல் எழுத்தான W உச்சரிக்கப்படுவதில்லை. ஆகையால் ஹோல் என்றே நாம் உச்சரிக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு முழுவதும் என்ற அர்த்தம். There is a hole in my socks. என்னுடைய காலுறையில் அதாவது என்னுடைய சாக்ஸில் ஒரு துளை உள்ளது. இந்த கோட்டில் துளை என்ற அர்த்தமுள்ள HOLE என்ற ஹோமோஃபோன்ஸே பயன்படும். லக்ஷ்மி ate the whole cake. கேக் முழுவதையும் லக்ஷ்மி சாப்பிட்டு விட்டாள். இந்த கோட்டில் முழுவதும் என்ற பொருளை தரக்கூடிய WHOLE என்ற எழுத்துக்களுடைய ஹோல் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். நான்காவது எடுத்துக்காட்டு RIGHT ரைட். WRIT ரைட். RIGHT ரைட் என்ற வார்த்தை சரியாக அல்லது வலதுபுறத்தில் உள்ள என்ற இரண்டு பொருள்களை தரும். WRIT ரைட் எழுது. இந்த வார்த்தையில் W உச்சரிக்கப்படுவதில்லை. ரைட். Write your name on the right side of the paper. தாளின் வலது பக்கம் அதாவது பேப்பரின் வலது பக்கம் உங்களுடைய பெயரை எழுதுங்கள். முதலில் உள்ள கோட்டில் WRITE எழுதுதல் என்ற பொருளை தரக்கூடிய ரைட் என்ற வார்த்தையை எழுத வேண்டும். இரண்டாவது உள்ள கோட்டில் வலது என்ற பொருளை தரக்கூடிய RIGHT ரைட் என்ற வார்த்தையை எழுத வேண்டும். Write your name on the right side of the paper. The fifth example. MEET meet. MEAT meet. MEET meet சந்தித்தல். MEAT meet இறைச்சி அல்லது மாமிசம். I will meet my friend at the meat shop. நான் என்னுடைய நண்பனை அந்த இறைச்சி கடையில் சந்திப்பேன். முதலில் கொடுக்கப்பட்டுள்ள கோட்டில் சந்தித்தல் என்ற பொருளை தரக்கூடிய MEET மீட் என்ற வார்த்தை பயன்படும். இரண்டாவது உள்ள கோட்டில் மாமிசம் என்ற பொருளை தரக்கூடிய MEAT என்ற வார்த்தை பயன்படும். I'll meet my friend at the meat shop. ஆறாவதாக ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போமா? WOOD wood. WOULD wood. WOOD wood
என்ற வார்த்தை மரத்தினுடைய கட்டை, மரக்கட்டை என்ற பொருளில் பயன்படும். WOOD என்ற வார்த்தைக்கு மற்றொரு பொருள் வனம், ஃபாரஸ்ட், காடு என்ற அர்த்தமும் உண்டு. WOULD wood என்ற வார்த்தையில் உள்ள எல் என்ற எழுத்தை நாம் உச்சரிக்க கூடாது. wood என்ற வார்த்தையானது ஆங்கில இலக்கணத்தில் வரக்கூடிய மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் ஆகும். இந்த wood என்ற வார்த்தையை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற 1 நிமிட காணொளி நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. I would like to take this wood with me. நான் இந்த மரக்கட்டையை என்னுடன் எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். முதலில் உள்ள கோட்டில் WOULD என்ற மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் விருப்பத்தை தெரிவிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள கோட்டில் மரக்கட்டை என்ற பொருளை தரக்கூடிய WOOD wood என்ற ஹோமோபோன்ஸை நாம் பயன்படுத்த வேண்டும். The seventh example, buy, 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 BY, buy, 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 வாங்கு. பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குவதற்கு buy என்ற ஆங்கில வார்த்தை பயன்படும். buy, வாங்குதல். BY, buy என்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் அல்லது மூலமாக என்ற 2 பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. I will buy the book by tomorrow. நான் நாளைக்குள் அந்த புத்தகத்தை வாங்கிவிடுவேன். முதலில் உள்ள கோட்டில் BUY, வாங்குதல் என்ற பொருளை தரக்கூடிய ஹோமோபோன் பயன்படும். இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள கோட்டில் BY, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் என்ற அர்த்தமுடைய BY என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். I will buy the book by tomorrow. நான் நாளைக்குள் அந்த புத்தகத்தை வாங்குவேன். எட்டாவதாக நாம் ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போமா? WEAK, 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 weak என்றால் பலவீனமான, strong என்ற வார்த்தையின் எதிர்ச்சொல்லாகும். WEAK, weak, வாரம். The weak man was admitted to hospital last week. அந்த பலவீனமான மனிதன் கடந்த வாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். முதலில் கொடுக்கப்பட்டுள்ள கோட்டில் WEAK, பலவீனமான என்ற பொருளை கொடுக்கக்கூடிய ஹோமோபோன்ஸ் பயன்படும். இரண்டாவது கோட்டில் WEAK, weak, வாரம் என்ற பொருளை கொடுக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். The weak man was admitted to hospital last week. அந்த பலவீனமான மனிதன் கடந்த வாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். The ninth example, so, so, ஆகையால். இது ஒரு கன்ஜெக்ஷன், அதாவது இணைப்பு சொல். 2 வாக்கியங்களை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும். so, இந்த வார்த்தையில் கடைசியாக வரும் W என்ற எழுத்தை நாம் உச்சரிக்க கூடாது. so, விதைத்தல், ஒரு செடி முளைப்பதற்காக அதனுடைய விதைகளை விதைப்பதற்கு so, விதைத்தல் என்ற பொருளை கொடுக்கக்கூடிய ஆங்கில வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். It is the monsoon season, so the farmers sow the seeds. இது ஒரு பருவமழை காலம், ஆகையால் விவசாயிகள் விதைகளை விதைக்கிறார்கள். முதலில் கொடுக்கப்பட்டுள்ள கோட்டில் 2 வாக்கியங்களை இணைக்கக்கூடிய so, ஆகையால் என்ற பொருளை தரக்கூடிய இணைப்பு சொல்லை பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதாக வரும் கோட்டில் SOW, விதைகளை விதைத்தல் என்ற பொருளை தரக்கூடிய so என்ற verb-ஐ பயன்படுத்த வேண்டும். It is the monsoon season, so the farmers sow the seeds. இது ஒரு பருவமழை காலம், ஆகையால் விவசாயிகள் விதைகளை விதைக்கிறார்கள். நாம் இதுவரை 9 ஹோமோபோன்ஸ்களை எடுத்துக்காட்டுகளுடன் படித்துள்ளோம். இப்பொழுது உங்களுக்கான பயிற்சி நேரம். உங்களுக்கான பயிற்சி தாளில், அதாவது ஒர்க் ஷீட்டில் 10 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவைகளுக்கான விடைகளை கண்டுபிடிப்போமா? வினா எண் 1இல் ஒரு படமும் 2 வாக்கியங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. கொடுக்கப்பட்டுள்ள அந்த படத்திற்கான சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். We see a lot of fruits and vegetables in the market. சரியான வாக்கியத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? முதலில் உள்ள வாக்கியத்தில் SEAC, பார்த்தல். இரண்டாவது வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள SEAC, கடல். இந்த படத்திற்குரிய விடையானது முதலில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியமே ஆகும். இரண்டாவது படத்திற்கு அருகில் 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. The monkey has a long tail. அந்த குரங்கிற்கு ஒரு நீளமான வால் இருக்கிறது. இந்த படத்திற்குரிய சரியான விடையை
டிக் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். முதல் வாக்கியத்தில் உள்ள TAIL டெயில் என்றால் வால் என்று பொருள். இரண்டாவது வாக்கியத்தில் உள்ள TALE டெயில் என்றால் கதை என்ற பொருள். இந்த படத்திற்குரிய சரியான விடை முதல் வாக்கியமே ஆகும். The monkey has a long tail. அந்த குரங்கிற்கு ஒரு நீளமான வால் இருக்கிறது. மூன்றாவதாக கொடுக்கப்பட்டுள்ள படத்திற்கான வாக்கியம் A rat lives in a hole. ஒரு எலி ஒரு பொந்தில் வசிக்கிறது. முதல் வாக்கியத்தில் உள்ள HOLE ஹோல் துளை, பொந்து, ஓட்டை என்ற 3 பொருளில் வரும். இரண்டாவது வாக்கியத்தில் உள்ள WHOLE ஹோல் முழுவதும் என்ற பொருளில் வரும். இந்த படத்திற்குரிய சரியான வாக்கியத்தை நீங்களே சொல்லிவிடுவீர்கள். முதலில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியமே இந்த படத்திற்குரிய சரியான விடையாகும். A rat lives in a hole. நான்காவது படத்திற்குரிய வாக்கியம் The road turns to the right side. இந்த சாலை வலது பக்கம் திரும்புகிறது. முதல் வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள RAGHT வலதுபுறம் என்ற பொருளை கொடுக்கும். இரண்டாவது வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள WRIT ரைட் எழுதுதல் என்ற பொருளில் வரும். மிகச்சரியான விடையான The road turns to the right side. இந்த சாலை வலதுபுறம் திரும்புகிறது. The fifth questions. I see stars in the sky at night. NIGHT night என்றால் இரவு என்று பொருள். KNIGHT night இந்த வார்த்தையில் முதலில் உள்ள K என்ற எழுத்தை நாம் உச்சரிக்க கூடாது. இந்த KNIGHT இந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பும் நைட். நைட் என்ற இந்த வார்த்தைக்கு மாவீரன் அல்லது போர் வீரன் என்ற பொருள். நான் இரவு பொழுதில் விண்மீன்களை வானத்தில் பார்க்கிறேன். இந்த படத்திற்கு சம்பந்தப்பட்ட சரியான விடை முதலில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியமே ஆகும். I see stars in the sky at night. நான் இரவு பொழுதில் நட்சத்திரங்களை வானில் பார்க்கிறேன். வினா எண் 2இல் 5 கோடிட்ட இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 5 கோடிட்ட இடங்களில் நிரப்பக்கூடிய வார்த்தைகள் மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. வினா எண் 2. Choose the correct word and complete the sentences. BUY by வாங்குதல், SO so ஆகையால், MEET meet சந்தித்தல், WEAK weak பலவீனமான. இப்பொழுது கீழே கொடுக்கப்பட்டுள்ள 5 கோடிட்ட இடங்களுக்குரிய வினாக்களை நாம் பூர்த்தி செய்வோமா? இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 5 வாக்கியங்களில் ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஒரு ஹோமோபோன்ஸ் வரும். அந்த ஹோமோபோனுக்குரிய சம்பந்தப்பட்ட வார்த்தை மேலே உள்ள பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை தேர்ந்தெடுத்து நாம் இந்த கோட்டில் நிரப்ப வேண்டும். Question number 1. Leela and her sister go to the meat shop. They dash their uncle in the shop. முதல் வாக்கியத்துள்ள ஹோமோபோன்ஸை கண்டுபிடித்து விட்டீர்களா? முதல் வாக்கியத்துள்ள MEAT மீட் இறைச்சி அல்லது மாமிசம் என்று பொருள். அதே உச்சரிப்பை உடைய வார்த்தை MEET மீட் சந்தித்தல். இந்த கேள்விக்குரிய சரியான விடை MEET. ஒன்றாவதாக கொடுக்கப்பட்டுள்ள கோட்டில் MEET மீட் என்ற வார்த்தையை எழுதிக் கொள்ளுங்கள். லீலா அண்ட் ஹர் சிஸ்டர் கோ டு த மீட் ஷாப். லீலாவும் அவளுடைய சகோதரியும் மாமிச கடைக்கு செல்கிறார்கள். They meet their uncle in the shop. அவர்கள் அவர்களுடைய மாமாவை அந்த கடையில் சந்திக்கிறார்கள். வினா எண் 2. The chair is made of wood. Dash. You like to buy this chair? இரண்டாவது வாக்கியத்தில் உள்ள ஹோமோபோன் வார்த்தையானது WOOD wood மரம். அதே உச்சரிப்பை உடைய வார்த்தையானது WOULD wood. wood என்ற வார்த்தை ஒரு மோடல் ஆக்சிலரி வெர்ப் ஆகும். wood என்ற வார்த்தையானது ஒருவருடைய விருப்பத்தை தெரிவிப்பதற்கும் ஒருவருடைய விருப்பத்தை தெரிந்து கொள்வதற்கும் பயன்படும். இரண்டாவது கேள்விக்குரிய சரியான வார்த்தை WOULD. மூன்றாவது கேள்வியானது They go to the market by bus. They dash a lot of things in the market. BY என்ற வார்த்தைக்கு மூலமாக என்ற பொருள். அதே உச்சரிப்பை உடைய வார்த்தையானது BUY by வாங்குதல். மூன்றாவது கேள்விக்குரிய சரியான விடை BUY. They go to the market by bus. அவர்கள் சந்தைக்கு பேருந்து மூலம் செல்கிறார்கள். They buy a lot of things in the market.
அவர்கள் சந்தையில் அதிகமான பொருட்களை வாங்குகிறார்கள். Question number 4. Last week, Radha was ill. She became very dash. நான்காவது வினாவில் week வீக் என்ற வார்த்தை வாரம் என்று பொருள். அதே உச்சரிப்பை உடைய வார்த்தையானது weak வீக் பலவீனமான என்ற பொருளில் வரும். நான்காவது கோட்டில் நீங்கள் எழுதக்கூடிய வார்த்தையானது weak என்ற ஹோமோபோன்ஸ் ஆகும். லாஸ்ட் வீக் ராதா வாஸ் இல். கடந்த வாரம் ராதா நோய்வாய்ப்பட்டிருந்தாள். She became very weak. அவள் மிகவும் பலவீனமாகிவிட்டாள். The last question is, the farmer sowed the seeds and watered them regularly. Dash, the seeds grow very well. ஐந்தாவது வினாவில் முதலாம் வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள SOW என்ற வார்த்தைக்கு விதைத்தல் என்ற பொருள். அதே உச்சரிப்பை உடைய வார்த்தையானது SO. ஆகையால் இந்த வார்த்தையானது 2 வாக்கியங்களுக்கு இடையில் இணைப்பு சொல்லாக பயன்படுத்தப்படும். ஐந்தாவது கொடுக்கப்பட்டுள்ள கோட்டில் SO என்று நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். The farmers sow the seeds and water them regularly. விவசாயிகள் விதைகளை விதைத்து தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சுகிறார்கள். So the seeds grow well. ஆகையால் விதைகள் எல்லாமே நன்றாகவே முளைத்து வளர்கின்றன. இந்த படத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுடன் RP. Thanks for watching.